பக்காத்தான் ஹரப்பான் உருவாக்கம் என்பது ஒரு காலத்தில் இயலாத பணி என்று கருதப்பட்டதாக PKR கட்சியின் முன்னாள் உதவி தலைவர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார். அதன் தலைவர் அன்வார் இப்ராஹிம் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியை பற்றிக் கொண்டிருந்த அரசியல் நிச்சயமற்ற தன்மையை அவர் நினைவு கூர்ந்தார். 2018 பொது தேர்தலுக்கு முந்தைய நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட்டுள்ள அவர், PKRல் பலர் அதன் நீண்டகால கூட்டாளியான பாஸ் இல்லாமல் கட்சி இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்ததாக அவர் கூறினார். பாஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதால் அந்த நேரத்தில் மலாய் வாக்குகள் இல்லாததால் 14வது பொது தேர்தலில் விடைபெறலாம் என்று மக்கள் தெரிவித்ததாக நிக் நஸ்மி சுட்டிக்காட்டினார். ஆனால் நிலைமை PKRஐ ஒரு பெரிய அரசியல் களத்தில் ஈடுபடவும் புதிய கூட்டணியை உருவாக்கவும் அடித்தளத்தில் இருந்து உதவியது என்று அவர் தெரிவித்தார். 2008 முதல் 2015 வரை PKR, DAP மற்றும் பாஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய பக்காத்தான கூட்டணியில் பாஸ் ஒரு பகுதியாக இருந்தது. பின்னர் DAP மற்றும் பாஸ் இடையேயான உள் மோதல்கள் காரணமாக கூட்டணி கலைக்கப்பட்டது. இறுதியில் பக்காத்தான் PKR, DAP, அமானா மற்றும் பின்னர் பிர்சாத்துவையும் ஒன்றிணைத்தது. அதன் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகங்கள் இருந்த போதிலும் கூட்டணி 2018 பொது தேர்தலில் வெற்றி பெற்றது. பாரிசான் நேஷனலில் 60 ஆண்டு கால ஆட்சியை இது முடிவுக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.